ஆக்சுவலாக இதை வந்து சாப்பிட்டுட்டாங்க என் பசங்க. இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். இதில் வந்து கியூப்ஸாக போட்டிருக்காங்க கொய்யாப்பழத்தை. பார்த்தாலே தெரியும் கொய்யாப்பழம் மாதிரி தான் இருக்குது. அப்படியே அதை அரைச்சி ஏதோ ஐஸ்கிரீம் பண்ண மாதிரி இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்ன தெரியும், சில்லி பவுட்ரு மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. இதுக்காக தான் நான் வாங்கினேன். இது எப்படின்னு போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். கண்டிப்பா ஃபேன் ஓடுது. ஃபேன் அங்கே திருப்பாச்சு. ஃபேன் அங்கே திருப்பு, அங்கே திருப்பு, அங்கே திருப்பு. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஐஃபோனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு பெரிய பாடாக இருக்குது. ஏன்னா ஈவெண்ட்லாம் பண்ணுறதுனால ஸ்டோரேஜ் வந்து வேகமாகவே காலி ஆகிடுதா. ஸோ அதனால் வீடியோவே எடுக்க முடியல. இப்போ நான் ஃபுல்லாகவே மிளகா பொடி கொட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு தெரில. மணி ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே என் பிள்ளைங்க வந்து அந்த வீடியோ நைட்டே பார்த்து அம்மா ஆர்டர் போடுமா அப்படின்னு சொல்லிட்டான். சரின்ட்டு ஆர்டர் காலையிலே போட்டு வாங்கியாச்சு. அவங்க காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்டாங்க. இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். என் ஹஸ்பண்ட் கேக் கொடுக்க போயிட்டாங்க. அவங்க வந்தோடனே அவங்களும் ட்ரை பண்ணணும். சரி, மிளகா பொடி போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு தெரில. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அந்த கொய்யா பழத்தில் நம்ம உப்பு மிளகாவும் போட்டு சாப்பிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் லைட்டாக உப்புமே இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்பலாம் சாப்பிட முடியாது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ்ங்க. இன்னும் தரேன். வேணாமா வேணாமா, நான் வெறும் வாயில சாப்பிட்டு நல்லா வந்துருக்கேன். கண்ணில் வேற பட்டுருச்சு. நல்லா இருக்கா? அவ்வளோதான், இதோட ரிவ்யூ வேஸ்ட்டு. யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள். 190 ரூபாய். அது செப்டோவில் மட்டும்தான் இருக்குது. தெரியல இன்ஸ்டாமார்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் ஸ்கூலுக்கு சேர்த்தாச்சு. இனி டெய்லி விளாக்ஸ் மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதை நான் அடுத்தடுத்து அப்படியே போடுறேன். அண்ட் இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி நம்ம போடலாம். ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அந்த மாதிரி. இந்த வீடியோ ரீச் ஆகுமான்னு தெரில. ரீச் ஆச்சுன்னா நல்லது. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பை.